நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன சமையல், என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை கஞ்சி வச்சுருக்கேன். அதோட கூட கேழ்வரகு இட்லி போட்டிருக்கேன். அதாவது யாருக்கு எது வேணுமோ அதை வந்து நைட்டே சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் காலையில் எழுந்து ரெடி பண்ணிவிடுவேன். கேழ்வரகு இட்லி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நம்ம வீடியோவில் அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கோதுமை கஞ்சி, இதோட கூட நெல்லிக்காய், ஊறுகாய், புதினா துவையல், இல்லை கருவேப்பிலை துவையல், பூண்டு துவையல், எது வேணாலும் நீங்கள் காம்பினேஷன் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. அந்த வாழைத்தண்டை மட்டும் மேலாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு. இது கோதுமை கஞ்சி. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் உப்பு மட்டும் போட்டு காய்ச்சிருக்கேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நான் அரைக்கலை, ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன், அரைக்கணும். இதனோட அளவுகளும் நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் அதை ஃபாலோ பண்ணின்னு வந்தால் எனக்கு அது ஓகேவாக இருக்குது. அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனால் இதை சாப்பிட்டோம்னா டிஃபன் எடுத்துக்கக்கூடாது காலையில். ஓகேங்களா? அதனால தான் ஒருத்தருக்கு கோதுமை கஞ்சி, ஒருத்தருக்கு கேழ்வரகு இட்லி. ஓகேங்களா? இதோட கூட ஹைலைட்டானது நீர்மோர். நீர்மோரில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீர்மோர் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதோடு கூட புழுங்கல் அரிசி சாதம், வாழைத்தண்டு கூட்டு. அதாவது நான் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு வாங்கும்பொழுது எப்பயுமே அடித்தண்டாக பார்த்து கேட்டு வாங்குங்க. அதாவது தெரிஞ்சவங்க, பழைய காலத்து ஆட்கள் தான் அந்த அடித்தண்டாக பார்த்து கேட்பாங்க. அந்த அடித்தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடியில் அடுக்கி வச்சுருப்பாங்க. நல்லா கனமாக இருக்கும். அறியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. உப்பு போட்டு தண்ணியில் அரிஞ்சு நறுக்கி பொடி பொடியாக போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, துவரம்பருப்பை வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த நறுக்கி வச்ச வாழைத்தண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பு சேர்த்துட்டு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, சாம்பார் பொடி சேர்த்துட்டு, தனியாத்தூள் சேர்த்துட்டு, அந்த பருப்பில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே சேர்த்து இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு, அந்த பருப்பை மட்டும் போட வேண்டாம், மூடிட்டு ஒரு 3-4 விசில் வச்சுருங்க. குழந்தைங்களா இருந்தாலும் வயதானவங்களாக இருந்தாலும் எல்லாருமே சாப்பிட்லாம். 3 விசில் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த பருப்பு துவரம்பருப்போ பாசிப்பருப்போ கலந்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி, ஆப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் விடாதீங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் கொஞ்சம் அறியறது அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிடுற வேலை தான். ஆனால் ஆரோக்கியம் வேணும்னா அதை பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான சிம்பிளான சாப்பாடாக இருந்தாலும் இது போதுமானது. ஓகேங்களா? கேழ்வரகு இட்லி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒரு முறை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கூல் வேன் எல்லாம் போகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. பசங்க கத்திக்கிட்டே இறங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி லீவுக்கு அப்புறம் திறக்குது இல்லையா, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பாவம் தான் வெளியில் போயிட்டு வரவங்க. வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? இதாங்க இன்னைய சாப்பாடு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பதிவை பதிவிடுங்க. நன்றி.